வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டிவைஸ் லேபரேட்டரிஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 6776 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 6473ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு. ஆனா பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு. கொஞ்சம் ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாவே தான் இருக்கு. அதனால எப்ப இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.75ங்கிறதுலாம் நார்மல் வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது ஒரு 15% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது நமக்கு வந்து குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்போ இவங்களுடைய இபிஎஸ்க்கு வந்து ஆனுவல் growth வந்து 17.7% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் குவார்டர்லின்னு பார்க்கும்போது 7.8% குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 17% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 35% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 340 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய ஒரு 140 கோடி ரூபாய் கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 5.5 இன்க்ரீஸ் ஆகி 26 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் 93.8 இருக்கு. இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட 6 ரூபா கூட இருக்கிறதுனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.68%, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல 0.37% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.35% குறைச்சு வச்சிருக்காங்க. இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 14% ஆகும், கரண்ட் ஹோல்டிங் 14% ஆகும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 39.2 ஆகும். எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 19.4 ஆகும் இருக்கு. இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 563, ஃபேர் பிரைஸ் 1089, கரண்ட் பிரைஸ் 6470, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 5.9ன்னு இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கு. நம்ம கவனத்தில் இருக்கணும். சப்போஸ் இப்போ வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ் ஸ்கோப் நல்லா இருக்கு, இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் கான்ஃபிடென்ட் பண்ணினாங்கன்னா இதை தாண்டி கூட அவங்க எடுத்துட்டு போகலாம். அது நமக்கு வந்து நம்ம அதை வாட்ச் பண்ணி தான் ஆகணும். அது ட்ரேடர்ஸுடைய கான்ஃபிடென்ட். பட் நார்மலாக இவங்களுக்கு பெர்ஃபார்மன்சஸ் எப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுனாலும் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 93.60, அது ஆவரேஜ் பண்ணும்போது 23.40 இருக்கு. இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம். எக்ஸிட் ஆக போறது 22.2. அதை காட்டிலும் இவங்க வந்து 1.2 தான் கூட இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த 1.2ங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு கூட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நார்மலா இருக்கு. பட் வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோமே.
ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நார்மலாக நம்ம வந்து சாதாரணமாக பார்க்கக்கூடியதுன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். பட் இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாகவும் இருக்கிறதுனால இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல Q2 காட்டிலும் நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு. குமுலேட்டிவ் ஆவரேஜோட இந்த எஸ்டிமேஷன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 0.15 தான் வந்து கூட இருக்கு. ஸோ இப்போ அதுவும் ஈக்குவலாக இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போது கொஞ்சம் கரெக்ஷனுக்கு கொஞ்சம் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து சார்ட்ல இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம எடுத்திருக்கிறது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் R5, அதுக்கப்புறம் R5R4ஓட மிட் பாயிண்ட்டு, தென் பிஎல். ஏன்னா இதெல்லாம் கடந்துட்டதுனால பிஎல் ஃபார்முலா நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன், பிஎல். ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே வந்து R5R4ஓடைய மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா 5180லேருந்து 5221, R5 5642லேருந்து 5686, பிஎல் 6791லேருந்து 6923. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா இந்த குவார்ட்டருக்கு 6904 வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக மேலே இதை உடைக்க போறானான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே R5ல கரெக்ஷன் எடுக்கிறானான்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணுறது நல்லது. எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.